கிச்சன் நீங்கள் பாருங்க. பேத்தி எங்கள் பேத்தி வந்து இப்போ அவங்க தாத்தாவை கிண்டல் பண்ணுறது மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹெர்பல் எண்ணெய் வந்து இது எப்படின்னு சொல்கிற பாருங்க. மேலெல்லாம் அரிக்கும், தடிக்கிறது, புண்ணு எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் வந்து வெப்பாலை. இது பேர் வந்து வெப்பாலை. இது காட்டும். இந்த வெப்பாலை இந்த மாதிரி இப்படி எடுத்தால் பால் வரணும். அப்போ தான் பால் மரம்னு சொல்லுவாங்க. பாருங்க இந்த பால் வருது பாருங்க, இந்த மாதிரி பால் வரணும். இந்த பால் வந்து அவ்வளோ உழப்புக்கு நல்லது. இப்போ எண்ணெயை பாருங்கள், இந்த எண்ணெயில் ஊற்றி 1/2 லிட்ரு செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிட்டுருக்காங்க எங்கள் வீட்டில். 1/2 லிட்ரு எண்ணெய்க்கு ஒரு நல்லா 2 கைப்பிடி அளவு போடணும். போட்டால் இந்த இப்படி வெள்ளை விளையாட்டு பாருங்க எண்ணெய். இது வந்து சாயந்தரம் காட்டுற பாருங்க, உங்களுக்கு என்ன கலராக இருக்கணும். வெயில் போட்டு வெயிலில் வச்சிடணும். இப்போ ஒரு கைப்பிடி இலை இதை கொஞ்சம் 2ஆக கிள்ளி போட்டால் ரொம்ப நல்லது. இப்படி போட்டுட்டு வந்து ஒரு கைப்பிடி இலை போட்டிருக்கேன். ஒரு 30 இலை போட்டிருக்கேன் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு. இது இப்படியே முழுந்தி இந்த எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும். சாயந்தரம் கொண்டை எடுத்து காட்டுறாங்க. இப்போ இதை கொண்ட வெயிலில் வச்சிடணும். துணி கொடுங்க, வேறு கட்டி வச்சிடணும். நல்லா வெயில் படுற மாதிரி கொண்ட வெயிலில் காய வச்சுட்டு சாயந்தரம் கொண்டை காட்டுறேன். இது கொண்ட வெயிலில் காய வச்சு 2 நாள் வெயிலில் வச்சு வெப்பாலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் வெப்பாலை போட்டு 2 நாள், 3ஆவது நாள் இன்னைக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. சூப்பராக இந்த பாருங்க என்ன கலராக நாவப்பழ கலரில் இருக்கு பாருங்க எண்ணெய். இது 1/2 லிட்டர் எண்ணெயில் வெப்பாலை போட்டு வச்சுருக்கேன். 3 நாள் வெயிலில் இருந்தது இது. இப்போ இது இன்றைக்கி வடிகட்டி பாட்டிலில் எடுத்துக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. கலர் அப்படியே நாவப்பழ கலரில் இருக்குது. இது வந்து நிறைய அரிக்கிறது, தடிக்கிறது. ப்ளூபெரி கலரில் இருக்குது. எங்கள் பாப்பா சொல்லுவாங்க. அரை லிட்டர் எண்ணெய் இது. இந்த எண்ணெய் வந்து அரிப்பு, இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் அரிப்பு, தடிப்பு, தோல் வியாதி எல்லாத்துக்குமே இது தேவலாம். தோல் வியாதி எல்லாத்துக்குமே இது போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. யாருக்கு வேணா இந்த எண்ணெய் வேணால் சொல்லுங்கள், நான் இந்த எண்ணெய் உங்களுக்கு போட்டு தரேன்.